நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய பட்ஜெட் 2025-26 சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது குறித்து கருத்தை பதிவு செய்வதற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். சார், குறிப்பாக 2047 இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய சூழலில் அப்போது 2047 இந்தியா வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக இருக்கும், அதை இலக்காக கொண்டுதான் இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். அந்த வாக்குக்கு எந்த அளவுக்கு உதவும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறதா? இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ நேற்றுக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறது 3 பாயிண்ட் 3 ஐ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னோவேஷன், இன்க்ளூஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த 3ஐயும் முக்கியமாக அவர் குறிப்பிட்டார். அதாவது இன்னோவேஷன்னா புது கண்டுபிடிப்புகள், இன்க்ளூஷன் எல்லாரையும் ஒருங்கிணைத்து எல்லாரும் வளர்ச்சி அடைவது போல ஒரு பட்ஜெட். அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களையும் தொடுகின்ற வகையில ஏதோ விதத்தில் அவங்களுக்கு நல்லது செய்வது வகையில் இருக்கக்கூடிய பட்ஜெட். 3வது இன்வெஸ்ட்மெண்ட். அது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்று பேசும்பொழுது பிரைவேட் செக்டார்டேருந்து நிறைய வரமாட்டேங்கிறது, கவர்மெண்ட்டேருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நிறைய பணம் கிடையாது. அதனால நேச்சுரலி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இங்கே இந்தியா டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டுத்தையுமே அவர் குறிப்பிட்டு பேசினார். இப்போ நீங்கள் பேசும்பொழுது இந்த 2047 அது விக்ஷித் பாரத் அப்படின்னு அதை சொல்லுகின்றார்கள். அதாவது டெவலப்டு கண்ட்ரியாக இந்த நாடு 2047, அதாவது நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக 100 வருஷம் நம்ம சுதந்திரம் அடைந்ததுலேருந்து ஆக போகின்றது அப்படின்னு ஒரு பேச்சு வரும்பொழுது இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அதற்கு வருஷம் குறைஞ்சது 8% வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சி இருந்தால்தான் முடியும். ஆனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணின இன்னைக்கு பட்ஜெட்டாக இருக்கட்டும், அடுத்து அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்த ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அடுத்த ஃபினான்ஷியல் இயராக இருக்கட்டும், இதெல்லாம் வளர்ச்சி எவ்வளோ இருக்க போகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 6.4, அடுத்த வருஷம் 6.3லேருந்து 6.8. தட் மீன்ஸ் அந்த 8% என்ற இலக்கினை அடைய முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு ஸ்டடி பண்ணி, நான் வேற பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது, 1991லேருந்து எப்படி நம்முடைய வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சி இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும் பொழுது 7 முறை தான் 7%க்கு மேல வளர்ச்சி என்பது இருந்திருக்கின்றது. தட் மீன்ஸ் 7.6, அதாவது ஒரு 7 தடவை தான் ஆயிருக்கு. அப்படின்னா இத்தகைய ஒரு வளர்ச்சியை வைத்துக்கொண்டு நம்ம விக்ஷித் பாரத், அதாவது டெவலப்டு கண்ட்ரியாக ஆய்வுவிடுவோம் அப்படின்னு பேசுவது என்பது முடியுமா என்றால் இது இட் இஸ் இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் சோ டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். அதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்கிறது. அதுதான் இதனுடைய நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு இதுதான் என்னுடைய பதில். ஓகேங்க சார். இந்த பட்ஜெட்டோட சாதகம் பாதகங்களா நீங்க பார்க்கறது என்னங்க சார்? இந்த பட்ஜெட் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பட்ஜெட். குறிப்பாக அனைத்து இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னார் பாருங்க, இன்க்ளூசிவ் என்று இருக்கும்பொழுது விவசாயிகள், வேலைவாய்ப்பு, எஸ்எம்இ செக்டார், ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் அந்த செக்டார், அடுத்தது மற்ற வகைகளில் பெரிய பெரிய கம்பெனிகள், இவைகள் அனைத்தும் எக்ஸ்போர்ட்ஸ், இப்படி பல்வேறு வகைகளில் சர்வீஸ் செக்டார், இப்படி பல்வேறு வகைகளில் ஒரு மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய பட்ஜெட்டாக இருக்க போகிற ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக விளங்க போகின்றது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. நான் எடுத்த உடனே சொல்றேன், இந்த பட்ஜெட் ஒரு பிரமாதமான பட்ஜெட்லாம் கிடையாது, ஒரு ஆர்டினரி பட்ஜெட். அதே மாதிரி ரொம்ப மோசமான பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டீங்க, டெஃபினட்டாக அதெல்லாம் மோசம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இட் இஸ் அ மீடியாக்கர் பட்ஜெட், ஒரு சராசரி பட்ஜெட்டாகத்தான் நான் பார்க்கின்றேன். இது என்னுடைய நீங்க கேட்ட கேள்விக்கு 2வது கேள்விக்கு இந்த பதிலாக இருக்கிறது சார். சார், இந்த பட்ஜெட்
யாருக்கு பலனை கொடுக்கிறது, யாருக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது, எதிர்பார்த்து கிடைக்காம இருக்கிறது என்னங்க சார்? நான் நேத்திக்கு பத்திரிகைகள் ஒன்று சில இதில் பார்த்தேன். அது என்னன்னா, உங்களைப் போல எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். குறிப்பாக இன்னைக்கு ஒரே ஒரு சேவிங், கம்பல்சரி சேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஒண்டி தான். முன்னாடிலாம் பட்ஜெட்ல நிறைய இதுல சேவ் பண்ணலாம், அதுல சேவ் பண்ணலாம். அதுக்கு நான் வரேன் பின்னாடி. என்னத்துக்கெல்லாம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும், மேனேஜ்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு 58 வயசோ 60 வயசோ என்ன உங்களுடைய சர்வீஸ் ரூல்ஸ் படி அந்த மாதிரி இருந்தது என்றால், அப்ப உங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆன பிறகு உங்களுக்கு பென்ஷன் என்பது வரும். இப்ப என்னன்னா, குறைஞ்சபட்சம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சுட்டு என்ன செய்திட முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகவே சில பேருக்கு 3000, சில பேருக்கு 4000 இந்த மாதிரி தான் வருகின்றது. இதை என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், குறைஞ்சது 7500 ரூபாய் பர் மந்த் அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நான் நேற்றுக்கு ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன், பட் இன்னைக்கு பேப்பர்ல பார்க்குறேன், அதை பத்தி ஒரு செய்தியும் இல்லை. என்னன்னா, இந்த 7500 ரூபாய் ப்ராவிடன்ட் ஃபண்டு பேமெண்ட் இருக்க போகின்றது, குறைந்தபட்ச பேமெண்ட்டாக மாதமாக தான் இருக்க போகின்றது அப்படின்னு அந்த ஏதோ ஒரு பேப்பர் நியூஸ் அது இன்டர்நெட்ல பார்த்தேன். ஆனால் அது உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை. ஆகவே அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டாக நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக இந்த எக்கானமி அப்படிங்கிறது எல்லாரையும் சேர்த்து இணைத்து செல்லக்கூடியது. அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள், பில்லியனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவர்கள் தான் நிறைய பேர் ஆயிட்டாங்கிறது நமக்கு மகிழ்ச்சி அல்ல. அதாவது அவர்கள் ஆகட்டும், அதை பத்தி நமக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் சாதாரண சாமானிய மக்களையும் தூக்கி விடுற மாதிரி இருக்கணும். இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு தனி மனித வருமானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, IMF ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி $2697 தான். ஆகவே இது டெஃபினட்டா ரொம்ப அலாரமிங் ஒரு சிச்சுவேஷன். அதாவது ரொம்ப ஏழ்மையான நாடாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. ஆன் த பேசிஸ் ஆஃப் அவர் பர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கின்றது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அடுத்ததாக அதை எப்படி செய்ய போறாங்க, அது எப்படி ஹவு இட் இஸ் கோயிங் டு பி என்ஹான்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த வருமான வரி அது எவ்வளவு இருக்க போகின்றது, ஒரு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தா அவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னு பேச்சு அதிகமாக அவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமாக ஒரு பொனான்சா என்று சொல்லப்படுகின்ற வகையிலே அதை 12 லட்சம் ரூபாய் வருமானம் வருடத்திற்கு வந்தால் அவங்களுக்கு அதுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். நிறைய ஆனால் இதுல எப்படி பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வருமானம் இருக்குமே, ஆனால் அதாவது 12 லட்சம் பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75,000 ரூபாய்கள் ரெண்டுத்தையும் எடுத்தா let us take it as 12.8 lakhs of crores. I mean 12.8 lakhs வருஷத்துக்கு. அதுக்கு மேல ஒரு வருமானம் வருமே, ஆனால் அவர்களுக்கு டாக்ஸ் 4 லட்சத்துல இருந்து கட்டணும். அதான் இன்னைக்கு ஸ்லாப்ஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 13 லட்சம் ரூபா வருகின்றது என்றால் அந்த 15,000 ரூபா கூட 20,000 ரூபா கூட இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டாக்ஸ் கட்டியாகணும். இதுலேருந்து 4 லட்சத்துலேருந்து நீங்கள் கட்டியாகணும். ஆனால் அதில் ஒரு பெரிய கன்செஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரேட்டில் ரிடக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் டாக்ஸ் முன்பு இருந்த ரீஜன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அது குறைய போகின்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல அம்சமாக நான் பார்க்கின்றேன். அதை நான் ரொம்ப குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன முடியுமோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் சார், இந்த பாட்டை மட்டும் நீங்க திரும்பவும் விளக்க முடியுமா, சாமானிய மக்களுக்கும் புரியும் வகையில்? அதாவது 12 லட்சம் வரை வருமானம் இருக்கிறவர்களுக்கு வருமான வரி விலக்கு அந்த உச்சவரம்பு 12 லட்சமா மாற்றி இருக்கிற சூழல்ல இந்த நியூ ரெஜிமிலே மாற்றம் செய்யப்பட்டிருக்கல சார், 4 லட்சம் வரை வரி இல்லை அப்படிங்கிறத இன்னும் எப்படி எளிமையா புரிஞ்சுக்க? அந்த 12 லட்சத்துக்கும் அதிகமா சம்பாதிக்கிறவங்க ஒரு 15 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 12 தவிர்த்துட்டு 3 லட்சத்திலிருந்து தான் அவங்களுக்கு அது கால்குலேட் பண்ணப்படுமா? அதை எப்படி கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க சார்.
நோ 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 ஆ நோ. அதாவது நீ இது ரொம்ப ஐ திங்க் இது இது எல்லார் மனசுலையும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி. எஸ் சார். என்னன்னா, ஒருத்தருக்கு வருமானம் என்பது நீங்க சொன்னது போல 12 லட்சம் இருக்கு அப்படின்னா, 12,75,000 ரூபாய் கூட இருக்குன்னு வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் டிடக்ஷனையும் சேர்த்து. அப்படின்னு இருந்தா, அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது சார். ஆனால், உங்களுடைய வருமானம் என்பது 14 லட்சம்னு வச்சுப்போமே. அப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் கிடையாது. மீதி இருக்கிறதுல தான் இந்த டாக்ஸ் ரேட் எல்லாம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தவறானது. இஃப் யுவர் இன்கம் இஸ் மோர் தேன் 12 lakhs, தென் உங்களுடைய எக்ஸம்ஷன் என்பது 4 லட்சம் தான். அந்த 4 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய வருமானம் இருக்க, அதுக்கெல்லாம் வேரியஸ் டாக்ஸ் 5%, 10%, 8% அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. ஆகவே மிக தெளிவாக சொல்லுகின்றேன், உங்களுடைய இப்ப இன்கம் வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குமே ஆனால், அந்த 12 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடியது தான் டாக்ஸ் கட்டணும். தயவுசெய்து நினைக்காதீர்கள். இது 4 லட்சம் தான் எக்ஸம்ஷன். 4 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அதுக்கு வேரியஸ் ஸ்லாப்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாப்ஸ் படி நீங்க டெஃபினட்டா டாக்ஸ் கட்டி ஆகணும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். 12 லட்சம்னா வெறும் 12 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு எக்ஸாம் அதுக்கு மேல வண்டி கட்டினா போறோம்னு நினைச்சீங்கன்னா தவறான ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். சார் இங்க இன்னொரு விஷயம், இந்த 87A ஓட ரோல் எங்கெல்லாம் ப்ளே பண்ணுங்க சார்? என்ன சார் 87A? அது என்னது? அது நம்ம அதில் எக்ஸம்ஷன் கொடுக்குறதுங்க சார். அதெல்லாம் தள்ளுபடி இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லைங்க சார், நம்ம ஓல்டு ரெஜிமில் ஏடிசி போன்றவைகள் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த 80s சீரீஸ்லாம் இதுல 2 விதமான இன்கம் உண்டு சார். ஒன்று, அதாவது நீங்க அவுட் பண்ண வேண்டியது. நான் வந்து ஓல்டு ஸ்கீம்லேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் 5 லட்சம் வரைக்கும் அது நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம். இது நியூ ரிஜிமா இருந்தா 7 லட்சம் அப்படின்னு இருந்தது. இப்ப 12 லட்சமா மாத்திருக்காங்க. 7 லட்சம்ங்கிறது 12ங்கிறது ஒரு பெரிய ஜம்ப். இந்த ஓல்டு ஸ்கீம்ல தான் மிகப்பெரிய நீங்க சொன்ன இந்த 80s எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், எல்ஐசி அதெல்லாம் பணம் போட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு 1.5 லட்சம் அப்படிங்கிற அளவிற்கு எக்ஸம்ஷன்ஸ்லாம் உண்டு இருந்தது. ஆனால் அதெல்லாம் இப்ப நியூ ரீஜிம்ல கிடையாது. இந்த அரசாங்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய இன்டென்ஷனே என்னன்னா, உங்களுக்கு வருமானத்துல நாங்க எக்ஸம்ஷன் தரோம், சேவிங்ஸுக்கு உங்களுக்கு இந்த அதாவது இப்ப உதாரணமாக நீங்க இப்ப ஒரு எல்ஐசி கட்டுறீங்க 1.5 லட்சத்துக்குள்ளன்னு வச்சுமே அப்படின்னா, அது நீங்க கட்டும்போது உங்களுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. அதற்கு வருமானம் என்று வரும்போது அதுக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. நீங்க திருப்பி பெறும்பொழுது அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. இதுக்கு பேர் எக்ஸம்ட். பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னா அது கட்டும்பொழுது அந்த என்ன பணம் கட்டுறீங்களோ அது வந்து எக்ஸம்ஷன். அதே போல அதற்கு வர இன்ட்ரெஸ்ட் ஏதாவது போடுறாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது என்றால் அதுவும் எக்ஸம்ஷன். நீங்க கடைசியில இந்த 15 வருஷம் முடிந்த பிறகு அந்த பணத்தை எடுக்கிறீங்கன்னா அது எக்ஸம்டட். அதாவது நீங்க போட்ட பணம் மட்டுமல்ல, அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டும் சேர்த்து எக்ஸம்ஷன். இது வந்து ரொம்ப அருமையான ஸ்கீம். ஸோ தட் இது வந்து இப்போ என்னை போன்றவர்கள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருக்கும்பொழுது எங்களுக்கு இது ஒரு பெரிய பொனான்ஸாகவே இருந்தது. அதாவது நாங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது பணத்தை சேமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு வருவதற்கு காரணமே இந்த 80s எக்ஸம்ஷன்ஸ் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் இப்போ அந்த ஓல்டு ஸ்கீமில் தான் போடுறோம். இப்போ நியூ ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 இப்போ நியூ யங்ஸ்டர்ஸ் தப்பா நினைக்க மாட்டோம். உங்களை போன்றவர்களுக்குலாம் என்னன்னா நிறைய பணம் வருது அப்படின்னு சொன்னா அந்த பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரி திருக்குறள் இன்னைக்கு ஒரு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஆகாறு அளவு இட்டிதாகினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. வருமானங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் செலவு என்பது அதிகமாக ஆகக்கூடாது. அதுதான் சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். ஹேசன் டு சேவ் அண்ட் ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கு. அது பணத்தை செலவழிக்கும் போது ரொம்ப ஹெசிடேட் பண்ணி ஜாக்கிரதையை செலவு பண்ணு. ஹேசன் டு சேவ், நீ எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேமிப்பு என்பது அவசியம். இந்த சேமிப்பு என்கின்ற ஒரு முக்கியமான இஷ்யூவே இந்த கவர்மெண்ட்டை தூக்கி எறிஞ்சிடுது. நீ சேவ் பண்ணு, நிறைய செலவு பண்ணு. அதாவது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. சமீபத்தில்
உலக அளவில் வந்து அதனால் பெருமளவு பாதிக்கப்படாத நாடுங்கிறது இந்தியா. 2009வது வருஷம், அந்த 2008 2009வது வருஷத்துல இந்த உலகமே வந்து தத்தளிச்சுது. அந்த சமயத்துல நமக்கு 2 காரணிகளால நாம சேவ் பண்ணப்பட்டோம். இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. ஒண்ணு உள்நாட்டு சந்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு, அதனால அது அதன் காரணமாக நாம தப்பிச்சோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சேமிப்பு, அது 36% 38% தான் இருந்தது. நம்முடைய வீட்டுல சாதாரண பாட்டிமா, பெரியவங்க, அவங்க இவங்க எல்லாரும் சேமித்து வச்சுங்கிறதுங்கிறது. அதே மாதிரி வேலைக்கு போறவங்க கட்டாயமாக எல்ஐசியில போடுறது, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போடுறது, அதை தாண்டி இந்த பிஎஃப்ல நேச்சுரலா இருக்கதான் செய்யும், அதெல்லாம் போடுறது, இப்படிலாம் நிறைய விஷயத்துல சேமித்து வச்சிருந்தாங்க. அந்த சேமிப்பு என்பதை அதை டிஸ்கரேஜ் பண்ணி மேலை நாடுகள்ல செலவு பண்ணு, அப்பதான் நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிற அந்த தாற்பயம், அந்த தத்துவத்தை இங்கேயும் கொண்டு வராங்க. இது பெரிய டேஞ்சர் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சேமிக்கவே வேண்டாம், நீங்க செலவு பண்ணுங்க. இன்னைக்கு பணம் வந்து கையில வாங்கினேன், செலவு பண்ணேன், நாளைக்கு பணம் சம்பாதிச்சேன், நாளைக்கு அது செலவு பண்ண, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயமாகவே நான் பார்க்கல. இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது நம்ம நாட்டுக்கு. சேமிப்பே இல்லாத ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றதோ என்ற மிகப்பெரிய ஐயப்பாடு இருக்கு. அது ரொம்ப டேஞ்சர். நமக்கு 2009ல வந்த பிரச்சனை மாதிரி இன்னொரு தடவை வந்ததுன்னா நம்மால சமாளிக்க முடியுமா என்பது ரொம்ப கேள்விக்குறிதான். ஓகேங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமசுப்ரமணியம் சார், குறிப்பாக நாடு தற்பொழுது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, வேலை வாய்ப்பிற்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இருக்கு? இது வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல ஒரு பெரிய அளவிற்கு பூஸ்டர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் என்று எதிர்பார்த்தது, ஆனால் அப்படி இருப்பதாக தெரியல. உதாரணமாக பிராச்சி மிஸ்ரா அப்படின்னு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா, நமது நாட்டில் ஒர்க்கர்ஸ் எண்ணிக்கை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஈவன் நம்முடைய நேற்றுக்கு கொடுத்த ரிப்போர்ட், இந்த எக்கனாமிக் சர்வேல கூட நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட 60 கோடி பேர் வேலைக்கு இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பெருமையாக உலக அளவில் இத்தகைய அளவிற்கு கிடையாது. 2வது மிகப்பெரிய பேர் வேலைக்காக இருக்கின்றார்கள், வேலையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த பிரச்சி மிஸ்ரா என்ன சொல்றதுன்னா, லேபர் அபண்டன்ஸ் இருக்கு, ஆனால் கட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது இப்போ எந்த நிறுவனமா இருந்தாலும் செலவை குறைக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தீவிரமாக இருக்கின்றார்கள். லேபர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதே காஸ்ட் அதிகமாக ஆகின்றது. அது எவ்வளவு தூரம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மெஷினரியில் அதிகமாக போடு. மெஷினரியில் அதிகமாக பணத்தை போட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, தேவையான எம்ப்ளாயீஸுடைய எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருகிறது. ஆகவே லெஸர் அண்ட் லெஸர் பீப்புள் பீயிங் எம்ப்ளாய்டு அண்ட் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் மெஷினரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நேற்றுக்கு வந்த ரிப்போர்ட்டை படி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் சர்வே என்ன சொல்றதுன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு 3.2% அப்படின்னு தான் இருக்குங்கிறாங்க. போன வருஷம் எக்கனாமிக் சர்வே பார்த்தீங்கன்னா அதுவும் 3 அதுக்கு வருஷம் 3.2. அதாவது அவங்க மாற்றவே மாட்டேன்றாங்க. அப்போ அது ஒரு தவறான புள்ளி விவரத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. மாறாக சிஎம்ஐ டேட்டா அப்படின்னு அது ஒரு தனியார் நிறுவனம், அதுதான் இப்போ கொடுத்துட்டே இருக்கு. அவங்களுடைய ரிப்போர்ட் படி 8.1% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கின்றது. இதில் என்ன பயமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் டெவலப்டு கண்ட்ரியாக மாறுமா 2047. அதற்கு முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்ப்பது, இளைஞர்களுக்கு நிறைய வேலை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கையிலையும் பணம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையானது இருக்கும், பொருளாதார மேம்பாடு என்பது அடையும். அப்படி இருக்கா அவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, இது நான் உங்களுக்கு சொன்ன பிரச்சி மிஸ்ரா ரிப்போர்ட் படி இளைஞர்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு தெரியுமா இருக்கு? இன்னைக்கு 45% இருக்கின்றது. அதே மாதிரி கிராஜுவேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல 29% கிராஜுவேட்ஸுக்கு வேலை இல்லை.
அப்ப இந்த இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ரொம்ப டெரிஃபிக் சிச்சுவேஷனாக நான் பார்க்கின்றேன். இப்படிப்பட்ட நிலைமை, அது 8% ஆனுவல் growth ஜிடிபி இல்லாமல் இது போன்ற ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் நிலைமையை வைத்துக்கொண்டு விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம சொல்வது என்பது வெறும் கானல் நீராகவே நான் பார்க்கின்றேன். இது ஒரு டேஞ்சரஸான இஷ்யூவாக நான் பார்க்கிறேன். நீங்க கேட்ட அந்த ஸ்பெசிஃபிக் இஷ்யூ, அதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி நமக்கு பட்ஜெட்ல இருந்தும் ஆனுவல் எக்கனாமிக் சர்வேல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு. சார், குறிப்பா இந்த பட்ஜெட்ல தவறவிட்ட அம்சங்கள் அப்படின்னா எதெல்லாம் நீங்க பாக்குறீங்க சார்? இதெல்லாம் கவனம் செலுத்தாம இருக்கிறாங்க இது அப்படின்னு பார்த்தோம். எல்லா துறைகளுக்கும் ஏதோ அலோகேஷன் பண்ணியிருக்காங்க, அப்படிதான் பண்ணுவாங்க வருஷம் வருஷம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பல்சஸ், இந்த பருப்பு வகைகள், அது வந்து நாம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது நமக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி, ஆத்ம நிர்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்க போகின்றதுன்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா சார்? அப்படி கிடையாது. அதாவது பல்சஸ் இம்போர்ட்டுங்கிறது உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக இருப்பது இந்தியா தான். இந்தியா தான் அதிகமாக இம்போர்ட் பண்றது. அதாவது பருப்பு வகைகளை அது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் நாமளே தான் ப்ரொடியூஸ் பண்ண, நம்ம கன்சியூமர் மிகப்பெரிய அளவிற்கு கன்சியூம் பண்ணக்கூடிய நாடு என்பது நம்ம நாடு. ஆகவே அது எங்கே இதெல்லாம் வருதுன்னா, நாம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டுமல்ல, கனடா, மயான்மார் அண்டு ஆஸ்திரேலியா, மொசாம்பிக், டான்சேனியா போன்ற நாடுகளிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம எப்படி ஆத்ம நிர்பர் அடைந்து விட முடியும்? திஸ் இஸ் அ பிக் கொஸ்டின். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ செக்டாரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அந்த எஸ்எம்இ செக்டார் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் தருகின்றது, எக்ஸ்போர்ட்ஸ் 45% தருகின்றது, 37% வளர்ச்சிக்கு காரணம் அவர்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போட்டு, இதுதான் திஸ் இஸ் கோயிங் டு பி த பிக்கஸ்ட் ஹப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்பது ஃபைனான்ஸ். அந்த ஃபைனான்ஸுங்கிறது முன்னாடிலாம் என்னன்னா, பேண்டன் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், சோரே கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் என்னன்னா, இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை இது. நான் நிறைய எஸ்எம்இ செக்டாரை சேர்ந்தவர்களோட பேசிட்டு இருக்கேன். அவர்கள்லாம் சொல்வது என்னன்னா, எங்களுக்கு சார் பணம் வரமாட்டேங்கிறது, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து சப்ளை பண்ணிடுறோம், ஆனால் அவங்க எங்களுக்கு யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து உடனே பணத்தை கொடுக்குறாங்களா அப்படின்னா, நான் எதிர்பார்க்கறது 70 நாள் 60 நாள், ஆனால் அவங்க 120 நாள் கழிச்சு தான் தராங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்படி 90 நாளைக்கு மேலே வரலை அப்படின்னு சொன்னால், அந்த நாம்ஸ் படி, நான் இப்போ சொன்னேன் பாருங்க, சோரிய நாம்ஸ், டாண்டன் நாம்ஸ், அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் மேனேஜர்கிட்ட போய், பேங்க் மேனேஜர்கிட்ட போய் பேசலாம். அவங்கள்ட்ட போய் சொல்லி, சார் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்க 120 நாளில் தான் தருவாங்க, அதனால தயவுசெய்து இந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலை அப்ளை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது செய்யக்கூடிய உரிமையில இருந்து ப்ரிவிலேஜஸ்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் என்பிஏ போச்சுன்னா அவனால ஒன்றுமே பண்ண முடியாது, அவனால் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்புறம் அது அவனால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. அந்த தட் பிகம்ஸ் அ டிஃபெக்ட் கம்பெனி. இது சரியான அணுகுமுறையாகவே நான் பார்க்கவே இல்லை. அடுத்ததாக என்ன நம்ம தவற விட்டோம்னா, நாம் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். நம்முடைய கடன் இப்போ சுமை என்பது ஏறிக்கொண்டே போயிட்டு இருக்கு. அதாவது எத்தனைன்னா, இன்னைக்கு நம்முடைய 2024-25 181 கோடியே 68 லட்சம் கோடி ரூபாய்கள், அதாவது 181.68 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் நமக்கு நம்ம நாட்டுக்கு இருக்கு. இது எவ்வளவுன்னா, நம்முடைய ஜிடிபியில் 80%க்கு மேலே இருக்கு. இது வந்து ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன். ஆக்சுவலாக எஃப்ஆர்டிஎம் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அதெல்லாம் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதற்காக போடப்பட்ட அந்த சட்டம். அது நாம் என்ன பேசுகிறோன்னு, இப்போ பொருளாதார நிபுணர்களை என்ன பேசுவாங்கன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட்டு இவ்வளோ தான் இருக்கணும், 3% ஆஃப் தி ஜிடிபி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இது எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் என்ன சொல்கிறதுனா, டெட்டுங்கிறது 60% ஆஃப் தி ஜிடிபி வரைக்கும் இருக்கலாம். நம்முடைய கடன், எக்ஸ்டர்னல் இன்டர்னல், வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய கடன், இந்த உள்நாட்டில் வாங்கக்கூடிய கடன் 60% வரைக்கும் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து 80%க்கு மேலே போயிருக்கோம். ஆக இது வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதாவது கடன் அதிகமாக வாங்கி கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற நிலைமையாக இருக்குது.
அடுத்ததாக மூன்றாவதாக என்ன எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கொண்டிருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா அப்படிங்கிறது. அதுக்கு எவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா 0.26% வந்து ஜிடிபி. ஆனால் உலக வங்கி இதை வந்து பெருமையாக பார்த்து, ஆஹா என்ன அருமையான ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நீங்கள் வந்து 1.7% ஆஃப் த ஜிடிபியாவது அலோகேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து மிக சிறப்பான வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புற பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் வந்து செலவு பண்ணுறதுங்கிறது 0.26% தான் இருக்கின்றது. அடுத்ததாக நான் என்னுடைய கவலை என்னன்னா, ஒரு நாட்டினுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு அடிப்படை என்பது அந்த இது சோஷியல் செக்டார், அதுக்கு செலவு. அதில் நீங்கள் ஹெல்த்துன்னு எடுத்தீங்கன்னா, உடல் நலம் பேணுதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 3% ஜிடிபியாக கேட்குறாங்க. ஆனால் 1.85% தான் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்கு 0.99% தான் இருக்குது. அதே போல் ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 1.51 தான் இருக்குது. அதாவது 6% ஜிடிபி எஜுகேஷனுக்கு கொடுக்கணுன்றாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் கூட உங்களுக்கு 2.5 தான் வருகின்றது. அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலம் பேணுதல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 1.17. இவைகளெல்லாம் ரொம்ப நமக்கு அலார்மிங் சிச்சுவேஷனாக இருக்கிறது. ஏன்னா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் சமூக வளர்ச்சி என்பது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கு. நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல இன்க்ளூசிவ் பேலன்ஸ்டு growth என்பது இவர்களுக்கெல்லாம் நாம அட்ரஸ் பண்ணா தான் முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகேங்க சார். இவ்வளவு நேரம் 2025-26 மத்திய பட்ஜெட் குறித்து விரிவாக விளக்கியதற்காக நன்றி சார்.